ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஸோ இந்த பனங்கிழங்கு, இது நிறைய பேர் பனங்கிழங்குன்னு சொல்லுவாங்க, இல்லை குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு அப்பா ஊருக்கு போயிருந்தாரா, எங்கள் ஆச்சி வந்து ஊனி வைக்கும். நம்ம பனம்பழம் சாப்பிடுவோம்ல, அந்த பழுத்த பழம், அது சாப்பிட்டதுக்கப்புறம் இருக்கிற கொட்டையை வந்துட்டு மண்ணுக்குள்ளே பதைச்சி வச்சு இதை வந்து எடுப்பாங்க. எங்கள் ஆச்சி வந்து எங்கள் ஊரில் ஊனி வச்சிரும். ஊனி வச்சுட்டு அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்குது, 48 நாள் அந்த மாதிரி, 1 மாதம் 2-3 மாதம் அந்த மாதிரி. ஸோ அது அந்த மாதம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் ஆச்சி மண்ணிலேருந்து பிடுங்கி அப்பாட்ட கொடுத்து விட்டுருந்துச்சு. அப்போ வந்து அப்பா கொண்டு வந்தார். இதை வந்துட்டு நல்லா உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். இது எப்படி சாப்பிடணும், நிறைய பேர் சாப்பிட்றது எப்படின்னு தெரியும், பட் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இதில் ஹெல்த் பெனிஃபிட் ஏகப்பட்டது இருக்குது. சுகர் வந்து இது கண்ட்ரோல் ஆகும் அப்படின்றாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, நார் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து எப்படின்னா, இதை வந்து நாங்கள் வெந்ததுக்கப்புறம் இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி போட்டுருவோம். ஏன்னா இப்படியே வச்சோம் அப்படின்னா அழுகுன மாதிரி ஆயிடும். அதனால் இப்போ இது காஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டா இன்னமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்படி எடுத்துகிட்டு இது வந்து நல்லாயிருக்கும், கசப்பாக தான் இருக்கும் கொஞ்சம், பட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்துட்டு இப்படி உரிச்சிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். பார்த்தீங்களா, நார் சத்து இதில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். யாராச்சும் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். சாப்பிடல அப்படின்னா வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கும் நல்லது தான், எல்லாத்துக்குமே நல்லது. சரி, எனக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் ஷேர் பண்ணுறேன். எங்கள் ஆச்சி வந்துட்டு எங்களுக்கு, நாங்கள் இது சாப்பிட்டு சளிச்சு போச்சுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி எங்கள் ஆச்செல்லாம் சாக்கு நிறைய கொண்டு வரும். எல்லா வீட்டுக்கும், எங்கள் அத்தை வீடு, எங்கள் சித்தப்பா வீடு எல்லாம் பக்கத்தில் தான். எங்கள் ஆச்சி கொண்டு வந்து கூறாக போட்டு எல்லா வீட்டுக்கும் கொடுத்துரும். இப்போ வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்து போட்டுருந்துச்சு. ஸோ கொடுத்து விட்டுருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப நல்லா சாப்பிடுவோம். சரி, உங்களுக்கு காமிக்கலாமே, ஷேர் பண்ணான்னு தோணுச்சு, அவ்வளோதான். பாய்ச்சலுக்கு டேஸ்ட் லவ் யூ ஸோ மச். ஹாப்பியாக சேஃபாங்க, எல்லாரும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. இது சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.